அவர் உண்மை மாறாதது. ஆகவே நாம் ஒரு நாளும் அதை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. அவர் உண்மை உள்ளவர். நமக்கு சில காரியங்களை சொல்லி கீழ்ப்படிய சொல்லுவார். இந்த காரியத்தை கீழ்ப்படியும்பார். நம்ம கீழ்ப்படியும் போது யோசிப்போம், இதை கீழ்ப்படிய சொல்றாரு, இதை கீழ்ப்படிஞ்சா இதுக்கு நம்ம சாதகமாக நடக்காத, இப்படி நம்ம இந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சா இப்படி உண்மையாக நடந்தா எதிர்மறையால நடக்கும் அப்படின்னு நினைச்சு சில நேரம் நம்ம ஆண்டவர் சந்தேகம். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் அன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து கீழ்ப்படிய சொன்னார். இன்னைக்கு நமக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? என்ன பிரமாணம்? மலை பிரசங்கம். மலை பிரசங்கம் படிச்சிருக்கீங்களா? மலை பிரசங்கத்தில் மிக முக்கியமான ஒரு பிரமாணம் உண்டு தெரியுமா? என்ன பிரமாணம்? மத்தேயு 5:44 வாசிங்க பார்ப்போம். 5:44 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பயக்கிறவர்கள் நன்மை செய்யுங்கள். சோமனு அப்படியே கையை நெஞ்சில் வைங்க. நான் என் சத்துருவை சிநேகிக்கிறேனா வச்சு கேளுங்க. உங்களதாங்க கையை வைங்க, இப்படி கண்ணை மூடுங்க. நான் சத்துருவை சிநேகிக்கிறேனா, என்னை சபிக்கிறவர்களே ஆசீர்வதிக்கிறேனா, என்னை நிந்திக்கிறவர்களுக்கு ஜோம் பண்ணுறேனா? கண்ணை திறந்துருங்க. இப்போ நீங்களே பதில் சொல்லுங்க. ஏன் ஐயா வசனத்தை படிக்கும்போது கொஞ்சம் கடினமாக தெரியுது, இதெல்லாம் நம்ம விட்டு போயிருந்தோம். ஆனால் என்னை ஒருத்தன் சபிக்கிறாயா, என்னை சபிக்கிறான், விளங்கவே மாட்டேங்க. ஏய் இப்போ அவன் இப்படி பேசிட்டே போகிறான், நீ சொன்ன மாதிரி தோத்திரம் போட்டு போக முடியாதுப்பா, அப்படிலாம் இருக்க முடியுமா? அப்படிமா ஏன் இந்த எண்ணம் வருது? ஒருத்தன் விரோதமாக கிரியை செய்கிறான், குழி தோன்றான், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக குழி தோன்றான், உங்கள் வாழ்க்கைக்கு குழி தோன்றான், உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை சொல்கிறான், உங்களை பற்றி தேவையில்லாத காரியத்தை சொல்கிறான். ஒரு திருமணக்காரி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கும் போது கீழோட வெடி போட்டு விட்டு போயிடுவான். அந்த பிள்ளையை கட்ட போறிய பார்த்து அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிடுவான். அந்த பையனை கட்ட போறிய பார்த்து அவ்வளோதான். ஏன்னா சில சொல்லுவா, என் மகனுக்கு அலைன்ஸ் வருது பிரதர், கூடி வரும்போதுலாம் யாராவது கெடுத்து விட்டுருந்தாங்க பிரதர். ஏன் பிரதர் இப்படி நடக்குது? நல்லா கவனிங்க. கூடி வரும்போது என்ன பண்ணியிருந்தாங்க? நம்ம ஆட்கள் உண்மையாக இருக்காங்களா இல்லையா? நல்லா இருக்க விடவே மாட்டான். அப்போது கூடி வரும்போது கெடுத்து விட்றான்னு நம்ம என்ன பண்ணும்? மாம்சத்தில் அவன் மட்டுமா கெடுப்பான், நானும் அவனை கெடுப்பேன்ட்டு நம்ம குழி தோன்றோம். அதில் தான் தேவன் உண்மை இல்லாதவராக நம்ம மாற்றிருக்கோம். அப்போ என்ன நடந்தாலும் அவர் உண்மை உள்ளவர். எனக்கு விரோதமாக செயல்படுறான், சிநேகி, மன்னிச்சிரு, விட்டுரு, போயிட்டு, அவர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே நீ கரெக்டு, ஆனால் நான் இதை செஞ்சேன்னா இது எனக்கு பாதிப்பு உண்டு பண்ணுது. அது பாதிப்பல்ல, அது உன் வெற்றியின் வாசல். நம்ம பாதிப்பை மாத்திரம்தான் பார்ப்போம். பாதிப்பை எப்படி பார்ப்போம்? இப்போது யோசேப்பு ஒரு காரியத்தில் உடன்படலை. உடன்பட்டிருந்தானா ஜெயிலுக்குள்ளே போயிருக்க மாட்டான்ல. உடன்படலை. என்ன சொல்கிறான் யோசேப்பு? தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாங்க நான் எப்படி செய்வேன்? அவள் கேட்டிருப்பா, லூஸ் நீ. இப்போ கதையெல்லாம் சொல்லியிருப்பானா இல்லையா? கொஞ்சம் கவனிங்க. கதை சொல்லியிருப்பானா இல்லையா? யோசேப்பு அவன் வீட்டிலே கிடக்கிறான். பல எத்தனை வருஷம் கணக்கு தெரியல. 17 வெளியே போனான், 30 அரியணையில் உட்காந்துட்டான். 2 வருஷம் இருந்தாலும் வச்சுக்கோ, 1 வருஷம் வச்சுக்கோமே. யோசேப்பை கூப்பிட்டு வா, தம்பிங்க வா, உனக்கு எந்த ஊர்? உனக்கு அக்கா இல்லை அம்மா எது சொல்லியிருப்பான்ல, நான் இந்த மாதிரி பிறந்தேன், என் கூட பிறந்தவங்களே என்னை கொண்டு விட்டுட்டான், ஒரு சொப்பனம் சொன்னேன் பார்த்துக்கிடுங்க, இந்த சொப்பனத்துக்காக என்னை பழி வாங்கிட்டான் பார்த்துக்கிடுங்க. அப்போ அவள் கூட என்ன சொல்லியிருப்பான்? நீ ஆண்டவர் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருப்பிய, உன் தெய்வம் உனக்கு உதவி செய்யலையா? உன் தெய்வம் உனக்கு நன்மை செய்யலையா? அப்போது எல்லா பிரச்சனையை சொல்லி வரும்போது இந்த கதையை கேட்டிருப்பா. எப்படிங்க சொல்லாமல் இருப்போம்? சாட்சி சொல்லாமல் இருப்போமா? சொல்லுங்கள். ஒரு வீட்டில் ஒரு நன்மை செய்யும்போது சொல்லுவோம்ல, இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டு வந்தோம். சும்மா தூக்கி வீட்டில் ஏற்றி வைப்பானா? எந்த ஒரு தம்பி எங்கேருந்து அடிமையை வந்து கேட்பானா? கேட்க மாட்டாங்களா? அப்போது இந்த காரியம் எல்லாம் கூட அவர் சொல்லியிருப்பா. எப்பா யோசேப்பு, உனக்கு அறிவு இல்லையே? உனக்கு இந்த வீட்டில் நான் தான் மகாராணி, நான் தான் உன்னை வச்சுருக்கேன், நீ வெளியே போனால் அடிமை, உன் தெய்வம் உனக்கு உதவி செய்யலை, உனக்கு நான் பைத்தியமாடா? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என் தேவனை கர்த்தனை பார்த்து கொண்டு இருக்கிறார். என்ன சொன்னான்? அப்ப அவருக்கு முன்பதாக நான் எப்படி இந்த பொல்லாங்க செய்வேன்? நல்லா கவனிக்கணும். உன் தேவன் உனக்கு உதவியே செய்யல, இப்ப இந்த பொல்லாங்க நீ செய்யல, நீ செத்த மிரட்டா, உள்ள பிடிச்சு போடுறா. வஞ்சகத்துக்கு அவன் உடன்படவில்லை என்று தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அவன் தன் இருத்தை திருப்பின போது அது அவனுக்கு பாதிப்பை உண்டு பண்ணியது. உண்மையாய் நடக்க நினைத்ததினால் தண்டனை பெற்றான். எல்லாம் கவனிக்கணும். இந்த நேரத்தில் தான் நம்ம தப்பு பண்ணிடுறோம். உண்மையா நடக்கும் போது இந்த தண்டனை வரும். அப்போ உண்மையா நடக்க வேண்டாம், தண்டனை தப்பிச்சுக்கலாம். நம்ம இந்த காரியத்தை மாத்திடலாம், நம்ம பிளான் போடக்கூடாது. அப்போ உண்மையா நடந்த தண்டனை வருது, அந்த தண்டனை தான் நீங்க பார்ப்பீங்க. ஆனா அந்த தண்டனையின் ஊடு உங்களை அரியணையில் உட்கார போறது உங்களுக்கு தெரியாது. அப்போ இவளை யோசேப்பை
அந்த வஞ்சகி சிறைச்சாலைக்கு அனுப்பாவிட்டால் யோசேப்பு எப்படி பானபாத்திரக்காரனை சந்திச்சிருப்பான், யோசேப்பு எப்படி அரண்மனைக்கு போயிருப்பான். இல்லையில சொல்லுவோமா? அப்போ சில காரியங்களை சொல்லும் போது, கீழ்ப்படியும் போது நீங்கள் தேவன் உண்மை உள்ளவர் என்று நிரூபிக்கிறீர்கள்.